நம்ம கௌதம் வந்து ஐஸ்வர்யாட்ட 2,00,000 கொடுத்து, உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு இந்த பணத்தை நீ வச்சுக்க ஐஸு, ஏன் கவலைப்படுற அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஐஸ்வர்யாக்கு ரொம்ப சந்தோஷமா போயிருது. ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து கௌதம் என்ன சொல்றாருன்னா, ஐஸு நீ சந்தோஷமா இருக்கிற, நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அப்படிங்கிறாப்புல. என்னங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் ஒரு கொஞ்சோண்டு லைட்டா தண்ணி அடிச்சுக்கிறவா அப்படின்ற மாதிரி கேட்குறேன். அதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா வந்து என்னங்க இப்படி சொல்றீங்க? சரி பரவாயில்ல. நீங்க கம்மியா 2 கப் அடிச்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம கௌதமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி நம்ம ஐஸ்வர்யாவும் அதை பார்க்குறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி வந்து நம்ம மகாவ கூப்பிட்டு, "மகா நீ எத பத்தியும் கவலைப்படாத. உன் தங்கச்சி கல்யாணத்த நம்ம ஜம் ஜம்ன்னு நடத்திருவோம். நீ எத பத்தியும் கவலைப்படக்கூடாது" அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்றாங்க. பண்ணிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சூர்யாட்ட வந்து எப்பதான் மகா மனசு மாரி சந்தோஷமா இருக்க போறாளோ அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. வீட்டுக்கு வந்து நம்ம சூர்யா நேரா வந்துறாரு. வந்துட்டு அவங்க அத்தை, மாமிட்ட என்ன சொல்றாருன்னா, "மகா கோவம் இன்னும் கொஞ்சம் கூட குறையல" அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா வந்து நான் மகாட்ட இத பத்தி பேசுனா கண்டிப்பா என் நம்பருக்கு கூட அவ பேச மாட்டா. பிளாக் பண்ணிருவா அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரகசியமாக அதுக்குள்ள நீங்க மகாட்ட பேசும்போதே இந்த மாதிரி பேசுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அந்த சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மகா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வேலை தேடி எல்லா பக்கமும் போறாங்க. வேலை கிடைச்சா அந்த வருமானத்த வச்சு நம்ம தங்கச்சி கல்யாணத்துக்கு நம்மளால ஒரு முயற்சி எடுத்து பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.